ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படின்னு சிஸ்டர் லேட்டு தான், சாரி சிஸ்டர். அதுக்கப்புறம் யூசர் என்னம், அப்புறம் பரவாலிக்கா, அதுக்கப்புறம் பவி சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகினி ராஜேந்திர சிஸ்டர் கோவமாக புருவத்தை உயர்த்தி போட்டிருந்தாங்க. ஓகே, சாரி சிஸ்டர். தீமா சிஸ்டர் வந்துட்டு இன்னும் எத்தனை எபிசோட் இருக்குது எண்டுக்கு அப்படின்னாங்க. அந்த எண்டு கார்டு எனக்கே தெரில சிஸ்டர். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதால ஃபைனல் எபிசோட் வரும் எப்போன்னு எனக்கே தெரில. பி ஜான்சி சிஸ்டர், ஃபோன் இல்லைனா பைத்தியம் பிடிச்சிடும். அதுவும் இல்லாமல் கரெக்டு போடுறது நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், ஆனால் உண்மையிலேயே அது ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. இருந்தாலும் லைட்டாக என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் நினச்சது நடந்துடுச்சுல்ல. அதுவும் உடனே ப்ரோ, பிரியதர்ஷினி சிஸ்டர் எபிசோட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தன்யான்னு அவங்க பேர் இருக்கு, ஆனால் அவங்க பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சிஸ்டர், நீங்கள் எந்த டைப் ட்ராமா போட்டாலும் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். இவா ப்ரோ வந்துட்டு நம்ம ரிவெஞ்சுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறது கன்ஃபியூஸாக இருக்குது. கண்டிப்பாக இதை முடிச்சுட்டா நெக்ஸ்ட் ட்ராமா ரிவெஞ்சாகவே நம்ம போடுவோம். உன் பேரை சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ஃபைவ் ஹார்ட் சிஸ்டர், ஸ்னேகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? கீதா முரளிதரன் சிஸ்டர், எந்த ஒரு நெட்வொர்க் கவரேஜும் இல்லாத காட்டில் கொண்டு உங்களை மட்டும் தனியாக ஸ்டே பண்ண வச்சிடணும். அதுவும் கரண்ட் இருக்கக்கூடாது, சத்துனா யாருக்கும் கேட்கவும் கூடாது. அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு 2 வாரம் உங்களை அடைச்சி வச்சிடணும். ஏன்னா நீங்கள் பவர் பேங்க் வச்சுருக்குன்னு சொல்லப்போ எனக்கு மனசு கொஞ்சம் பரவாயில்ல, தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் லைட்டாக உள்ளுக்குள்ளே ஒரு நம்பியர் எட்டி பார்க்குறார். இல்லையோ சிஸ்டர், நான் சாப்பிடலாம் கொடுக்கல சிஸ்டர். ஒரு 30 கரண்ட் இல்லாமல் இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? அதை தான் பெற்ற இன்பம் பெருக வையதுன்னுட்டு என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் நான் அதை பரப்பி விடுறேன். எம்டி அவங்க பேர் சொல்லன்னு கோச்சிக்கிட்டாங்க. தேங்க்யூ சௌமியா சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி கண்ணன்கிற ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சிஸ்டர் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதா? அப்போது உங்களுக்கும் அதே தான். ஆனால் அப்படிங்கிறவங்க 565ன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்பரில் கமெண்ட் பண்ணுறவங்க அதுக்கு என்ன மீனிங்கிறதையும் கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்காகவே ரூம் போட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கோடி சிஸ்டர், சுதாராஜா, கனகா, தீபா சிஸ்டர் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க முடியலன்னு சொன்னீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சிஸ்டர். நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்து கமெண்ட் பண்ணால் கூட அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சிஸ்டர், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. தனிமையாக இருக்கிறதுக்கு ஃபோன் தான் எனக்கு இப்போ ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாங்களும் இருக்கோம், நம்ம சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க உங்களுக்காக. இது வரைக்கும் நான் பார்த்த கமெண்ட்டுக்கு நான் பக்காவாக ரிப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வர கமெண்ட்டை அடுத்த வீடியோவில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த எபிசோடில் பேரசூர் கூட ஹீரோயின் வெளியில் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். நீ வெளியில் போனதே தப்பு, அது இல்லாமல் பொருளாக வாங்கிட்டு வந்துருக்கியா? ஆமாம், உங்களுக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லை நிறைய ஓட விட்டேன், அலைய விட்டேன், இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு வேற ஒரு டாஸ்க் வச்சிருக்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இல்லை, நீ அரவணை விட்டு வெளியே போகக்கூடாது. அது உனக்கு ஆபத்தாக கூட முடியலாம். பரவாயில்லையே, ஏமா அக்கறைலாம் இருக்கு போல. அது இல்லாமல் தெருவில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறது என்னன்னா, நம்ம படையாட்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. எது நாம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா? ஒரு காவல் தான் எல்லாமே பண்ணும்ல. அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாமே பண்ணும் தானே அப்படின்ட்டு ஹீரோயின் எடுத்து போயிட்டேன். ஏன்னா ஹீரோயின் சொல்றதை கேட்குற மாதிரி தானே பேரரசர் ஒரு பெரிய இதுவே அடிச்சு கொடுத்துருக்காரு. அதை காட்டி ஒவ்வொருத்துட்டு இருக்கிறா. அது இல்லாமல் இது ஹீரோவுக்கும் பிடிச்சிருக்கு. அங்கே போயிட்டு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது, முடியாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவள் சின்ன பசங்களோட விளையாடுறதெல்லாம் அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட்சமாக ஹீரோயினுக்கு கொஞ்சமாக பிடிக்க வேற ஆரம்பிக்குது. இப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கு. அங்கே கட் பண்ணி இன்னொரு அமைச்சர் இருக்கார்ல, அதாவது ஹீரோவுக்கு இப்போ எதிராக மாறி இருக்காங்களே, அந்த அமைச்சரோட பையன் வந்துட்டு கேஷுவலாக இருக்கிறத பார்த்துட்டு, எப்பா நீ அடுத்த இது நம்ம போட்டி போடணும், நம்ம தளபதியை போட்டு தள்ளிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத பல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. இந்த பதவி மேலாம் ஆசை இல்லை, அது இல்லாமல் நான் வெளியில கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் வெளியில கிளம்புறான். அங்கே கட் பண்ணி இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அதாவது ஹீரோயின் அனுப்புற குரூப்பு ஒரு பொண்ணு வந்துட்டு விஷம் கொடுத்துருப்பாள், ஹீரோயினுக்கு விஷம் கொடுத்துருக்கேன், இந்த வேலையை நீ பண்ணணும் அப்படின்னு. அது வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணு தான், ஆனால் ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது போல அந்த பொண்ணுக்கு. அங்கே இருக்கிறவர் வந்து ஹீரோயினை ரொம்ப நம்புறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவளை நம்ப முடியாது, உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு அந்த பொண்ணு இன்னும் ஏற்றி விடுறா. அதே நேரத்தில் மாஸ்க் போட்ட ஒருத்தன் உள்ள வரான்.
இவங்க எல்லாத்துக்குமே நெஞ்ச வலிக்குது ஒரு மாதிரி. என்ன விஷயம்னா அந்த மாஸ் போட்ட வந்துட்டு ஹீரோனுக்கு என்ன விஷத்தை கொடுத்தனோ அதே தான் உங்களுக்கும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நீ இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறான். நீ அடப்படியா இந்த கொலையாளி பொண்ணு அவன் நல்லா பக்கமாக நடிச்சிட்டு இருக்காப்பா, அதுவும் ஞாபகம் வருதி வந்த மாதிரி. அது இல்லாமல் அவள் உண்மையிலே கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவள் வந்த வேலையை மறந்துட்டு எதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. முதல்ல அவளை போட்டு தள்ளுங்க, வேற ஆளை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு சில பேர் பிச்சைக்கார கூட்டமாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு பிச்சை எடுக்கும் பொழுது ஹீரோயின் அவங்க மேலே பாசமாக நடந்துக்கிறா. ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்குறா, மற்றவங்கலாம் பிச்சை எடுக்காம இருக்காங்க, ஆனால் இவங்க மட்டும் ஏன் ஒரு குரூப்பாக இருக்காங்க, மற்றபடி இவங்களுக்கு வேற யாருமே ஹெல்ப் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. அது வந்துட்டு யாங் வம்சம், அந்த வம்சத்தில் வந்துட்டு வந்தவங்க எல்லாமே ஒரு துரோகியால் இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருந்த எல்லாத்தையுமே பிடிக்கிட்டு அவங்க பிச்சை எடுக்க விட்டாங்க. இது வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை அப்படிங்கிறப்ப அதில் ஒரு ஆள் அப்படி நடக்க முடியாமல் விழுறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ போயிட்டு காப்பாற்றான். ஹீரோனுக்கு அங்கே டவுட் ஆகுது, என்னது எல்லாருக்கிட்டையுமே சிடு முடிஞ்சா இருக்கிற நம்ம ஹீரோ இவங்களை பார்த்தா பரிவு காட்டுறாங்க. பரவாயில்ல, இவனுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கு, ஆனா இந்த நல்ல மனசை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அதை குறுக்குறுனே பார்த்துக்கிட்டு போறா. நீ பார்த்துட்டு போயிட்டு இருக்கப்ப அங்க ரெண்டு பேரு இங்க பாடுறா தளபதியா, இவரை பார்த்து எல்லாமே பயப்படுவாங்க, இங்க வந்துட்டு இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அவரும் அவ்வளவு கொடூரமானவர், பிச்சைக்காரங்கள்ட்ட கூட ஒழுங்கா நடந்துக்க மாட்டார் அப்படிங்கிறப்ப இதை கெட்டதே ஹீரோனுக்கு பொக்குள் கோவம் வந்துருது. யாரை பார்த்து என்ன சொல்றீங்க, ஒருத்தரை வெளியில வச்சு உண்டது கேரக்டர் இடப்படக்கூடாது, இனிமேல் ஏதாவது சொன்னீங்க கூட்டிட்டு போயிட்டு நான் கரெக்டி வெட்டி மூலம் வெட்டி அப்படின்னோட அவங்க ரெண்டு பேரும் ஐயோ நான் எதுவுமே சொல்லியமா எதுவுமே சொல்ல அப்படின்ட்டு அங்கேருந்து உயிர் தப்பிச்சா போதுண்டா அப்படின்ட்டு ஓடி போயிடுறாங்க. எனக்கு நீ ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம். ஐயா உங்களுக்காக யாரும் சண்டை போட்டுது, உங்க மேல எனக்கு அக்கறையா அந்த சக்கரையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோட தளபதி நீங்க, அது இல்லாமல் என்னோட லீடர் நீங்க, உங்களை பத்தி ஒருத்தங்க தப்பா சொல்லும்போது வாயை மூடிட்டு இருந்தா நாளைக்கு சோறு போட மாட்டீங்களா, அதுக்குதான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இவங்க குரூப்பை சேர்ந்த இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஹீரோயினுக்கு எப்படியாவது தனியா மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அது ஹீரோயின் போற பாதையே போயிட்டு ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ ஏன் அப்படி நடிச்சிட்டு இருக்கேங்கிறப்ப உன்னை பத்தி எனக்கு தெரியுங்கிறப்ப என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா சொல்லு சொல்லு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு கத்தி எடுத்து வெட்ட வருது. எவா என்னை பத்தி தெரியுந்தாமா சொன்னேன், இதுக்கு முன்னாடி வெட்ட வர அப்படின்னு இவ பயந்து பயந்து உட்காந்துருக்கா. ரொம்ப நடிக்காத, எங்க உன்னோட வால் எங்க, அதை எடுங்கிறப்ப எங்கம்மா என்கிட்ட வால் இருக்குது, என் கையை தவிர வேற எதுவுமே இல்லை, நீ பாட்டுக்கு என்ன வெட்ட வரீங்க ஐயோ ஐயோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு நேரத்துல ஹீரோ வேற எக்க போனாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனா அந்த நேரத்துல ஹீரோவுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த மாதிரி உதவிகள் தான் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ஹீரோ மேல லவ் போல அப்படி வெளிப்படையா காட்டிக்காம இருக்கு. அந்த பொண்ணு கூட ஹீரோ கடலை போட்டுட்டு இருக்காரு. ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க, இவ வேற கத்தியை வச்சு சொல்லிட்டுலாம் காட்டிட்டு இருக்கா அப்படின்னு கத்தியை வச்சு வெட்டலான்னு வரப்ப அந்த விசில் எடுத்து அடிச்சிருக்கா. ஐயோ இந்த விசில் வேலை செய்யுமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப கரெக்டா வந்துட்டு அவ தப்பிச்சு ஓலன்னு பார்க்கும்போது ஒரு கல்லை வச்சு காலில் அடிச்சிருவான் அந்த பொண்ணு. அப்படியே ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே அவன் கத்தியை வச்சு சரியான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் ஓடிடுறா. அவளை எப்படி என்னை பத்தி ஏதோ தெரியுமா இப்ப அது ரொம்ப முக்கியம் கிடையாது, உன்னோட காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாலும் அதுதான் முக்கியம் அப்படின்னு ஹீரோ இவ்வளோ அக்கறையா பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா தன்னை யாரு அப்படின்னு தெரியணும்னு சொன்ன ஒரு பொண்ணு எது ஓடி போயிட்டாலே அவளை எப்படியாவது பிடிச்சி அவள்கிட்ட அந்த உண்மையை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை மட்டும் ஹீரோனுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. காலில் அடிபட்டு நடக்க முடியல அப்படியே நொடி நடந்தப்ப ஹீரோ அப்படியே பிகி பேக் தூக்கிக்கிற, நீ என் மேலே ஏறிக்கும் அப்படிங்கும்போது இது என்ன புது வித்தையா இருக்குமோ, ஒருவேளை தூக்கி கீழே போட்டுருவானோ, இன்னொரு காலையும் உடச்சிட்ருவானோ, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாது, என் மேலே நம்பி ஏறலாம் அப்படிங்கிறப்ப அப்படி தூக்கிட்டு போகும்போது ஹீரோ மேலே ஹீரோயினுக்கு ஒரு ஆசை வந்துடுது. ஆனா அவ பையன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவளையே ரெண்டு பேரும் ஒன்னா போறத பார்த்த ஹீரோ மேல கிரெஸ் இருக்கிற பொண்ணு, அவன் அந்த பையன் யாரு, அவன் பையன் தானே, அதுக்கெல்லாம் எதுக்கு கவலைப்பட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தளபதி எப்பவுமே சிங்கிளாக தான் இருப்பாருன்னு அவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டோன்னே தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு சாந்தமாக இருக்குது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரெண்டு ஜாடி ஒன்றா ஒட்ட வச்சுட்டு இது சேருமா இல்லை சேராதா, வாய்ப்பு இருக்கா இல்லை வாய்ப்பு இல்லையா, வாய்ப்பு இல்லையே, நானும் பையன் அவனும் பையன் நானும் பையன் அப்படின்ட்டு புரியாத வாசையில புலம்பிட்டு இருக்குது. அப்படியே நம்ம மந்திரவாதி அசிஸ்டன்ட் குட்டி பையா இன்னும் தனியா பேசிட்டு இருக்கிற, இல்லை என் மேல கொஞ்சமா தளபதி அக்கறையா இருக்கிறாரு, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
அப்படின்னா அவர் மேல உனக்கு ஒரு லவ்வா அப்படிங்கும்போது, லூசு பையா நான் ஒரு ஆண், அவன் ஒரு ஆண், நாளைக்கு எப்படி லவ் பண்ண முடியும், நான் ஒரு பொண்ணா இருந்தா வேணா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, அது என் மனசுக்குள்ள இருக்கிற ரகசியம் அப்படின்னு. இங்கேருந்து போறியா, தளபதி நம்ம உயிரை காப்பாத்தினத்துக்கு அவருக்கு இறால் வச்சு ஒரு மிட்டாய் செஞ்சு எடுத்துட்டு போகலாம், ஐ மீன் கேக்கு, அதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அதை செஞ்சு சந்தோஷமா டக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறா. அந்த நேரத்தில் குறுகு இளவரசர் பூந்து, சாரி பேரரசர் பூந்து, என்ன கொஞ்ச நாள் ஒன்றையே பார்க்க முடியல, என்ன டாலரை மறந்துட்டியா டாலர் அப்படிங்கும்போது, ஐயோ உங்களை மறக்க முடியுமா, நான் கொஞ்சம் பயிற்சியில் ஹெவியாக இருந்துட்டேன்னா, அதுவும் வீரனாக மாறிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் உங்களை பார்த்துக்க முடியல, பார்த்தியா பழையால மறந்துட்டு பார்த்தியா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் தாங்க உண்மை, லவ்னு வந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சும்மா. ஒரு குட்டி இன்சிடென்ட் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தத்துக்கு அவன் கூட போயிருந்தேன். அப்போது அவங்க சிஸ்டர் என்ன பார்த்து சொன்னாங்கன்னா, தம்பி அவனை நம்பாத, நீ எங்கள் கூட வந்துடு, அதுதான் உனக்கு நல்லது. அப்படின்னா இல்லைக்கா, என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்னை கைவிட மாட்டான், எப்பவுமே என்னை கூடவே வச்சுருந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். அங்கே போய் இறங்கி பொண்ணு மூஞ்ச பார்த்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன பார்க்கவே இல்லைங்க, பொண்ணு பின்னாடியே போயிட்டான். அந்த அக்கா என்னை பார்த்து கெக்கப்பக்குன்னு சிரிச்சுது. அப்புறம் நிச்சயதானம்னு திடீர்னு வா மச்சான்னு கூப்பிட்டான். பையன் புள்ள பாசத்தில் கூப்பிடுறதுன்னு நினச்சா ஃபோன் எடுத்து கொடுத்து, நான் கொஞ்சம் அழகா இருங்கிறேன், நான் அதை ஸ்டிங் எடுத்து வை அப்படின்னா, கொய்யால அந்த இடத்துல என்னால் திட்ட முடியல. இது என்னது கையில், அதுவா அது வந்து தளபதிக்கு கேக்கு, பார்த்தியா உனக்கு சமைக்க தெரியுங்கிறது எனக்கே தெரியாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கே தெரியாது, நானே ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதை நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் அப்படின்ட்டு பேரரசர் பிடிக்க லபக்குன்னு வாயில போட்டுங்கிறாரு. போட்டுக்கிட்டு இருக்கும்போது தொண்டை அரிக்கிற மாதிரி இருக்குது. ஏமா நீ சமையல் தான் பண்ணியா இல்லை வேற ஏதாவது பண்ணியா, என்னவா இது இறால் மிக்ஸ் பண்ண கேக் அப்படிங்கும்போது, ஐயோ எனக்கு போட்டுனாலே அலர்ஜி அப்படின்ட்டு அவர் அங்கே நுரத்தல அவர் வாயிலிருந்து, ஐயோ மருத்துவரை கூப்பிடுங்க டாலருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு அவ பதறிட்டு. அதே நேரம் அங்கேருந்து வந்த ராணி காட்டு கத்துது, எல்லாம் ஒன்னால தானா அப்படின்ட்டு, ஆகா இன்னைக்கு நம்ம மண்டே தனியாக கழட்டி வச்சிருவாங்க, இது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. அதே நேரம் அங்கே ஹீரோ வந்துட்டு அவன் ஒரு மாற்று மருந்து கொடுக்குறான். ஆனால் அந்த மருந்து கொடுக்கையில தான் பேரரசருக்கு ஒரு டவுட்டே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா ஹீரோவும் பேரரசரும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேருமே அப்படி அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பேரரசருக்கு இப்படி ஆகும்போது ஹீரோ தான் ஒரு வித மருந்தை கொடுத்து அதை சரி பண்ணியிருப்பான். அது எந்த ஒரு மருத்துவருக்குமே தெரியாது. இந்த இடத்துல கொஞ்சம் பேரரசர் ஜட்க ஆரம்பிக்கிறாரு. ஆகா ஒரு வேளை இது இவனா இருக்குமோ அப்படின்னு நேரம் ஹீரோவும் அதை நினச்சி பயந்துட்டு இருக்கான், ஒரு வேளை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரோ அப்படின்னு. ஆனால் அங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறா, எனக்கு காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் இருக்கிறீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி கூட மருத்துவர் கூட சொல்லிகிட்டு இருந்தார், அதை எப்படி இப்போ சரி பண்ணுவோன்னு தெரியாமல், ஆனால் நீங்கள் கரெக்டாக சரி பண்ணிட்டீங்க, அது எப்படிங்கிறப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பற்றி நீ வெளியில் எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லிவிட்டு, அதே நேரம் பேரரசரை பார்த்தா கண்டிப்பாக இது அவனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து உள்ளே வர மாதிரி இருக்கு. என்னோட குடும்பத்தை நீ தானே பொண்ணு அப்படின்ட்டு பேரரசர் வயிற்றுலேயே குத்த மாதிரி இருக்கு. ஆனால் இது எல்லாமே கனவு. ஆனால் அதே நேரத்தில் ஹீரோ உள்ள வரான், என்னை எப்படி நீங்கள் காப்பாற்றுறீங்க, அந்த அலர்ஜி எனக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், அதுக்கான மாற்று மருந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு பேரரசர் கேள்வி கேட்கும்போது, அது எனக்கும் தெரியாது, நம்ம மருத்துவர் இருந்தால் ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அலர்ஜி இருந்தால் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது என்கிட்ட சொன்னார், ஏன்னா அந்த அலர்ஜி எனக்கும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டு அந்த இடத்துல இருந்து அங்கே தப்பிக்கிறாரு. பார்த்தா ஹீரோயின் சோகமாக உட்காந்துருக்கிறா. ஏன் உனக்கு பூச்சத்தெல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கேன் டாலர், சாப்பிட வேண்டியதானே, இல்லை நேற்று நான் செஞ்ச அந்த ஈரால் கேட்க தின்னுட்டு நீ பட்ட பாடு இருக்கேன், அதை வேறு வெளியில் சொல்லி ஏமா, என்ன இருந்தாலும் நீ என்னோடய ஃப்ரெண்டு, நாம் ரெண்டு பேரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்போ இப்போ நான் சாப்பிட்லாமா அப்படிங்கப்ப வெட்டுன்னு வெட்டுறா. நேற்று ஃபுல்லாக நான் நுரத்தண்டி கிடந்தேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என்ன போகிறக்கா, நீ தாம்மா உண்மையான நண்பர் அப்படிங்கிற மாதிரி பேரரசர் பார்த்துட்டு இருக்கும்போது, நான் எப்படியாவது ஹீரோவை பீட் பண்ணி ஆகும். என்னது ஹீரோவை பீட் பண்ணுவான், ஆமாம் அவருக்கு எனக்கு ஒரு சில போட்டிகள் இருக்குது, ஃபஸ்ட்டு போட்டியில் மான் கராத்தே பண்ணி எஸ்கேப் ஆகிட்டேன், அடுத்த போட்டியில் அட்டாக் பண்ணி ஆகணும் டாலர் அப்படிங்கும்போது, நான் உனக்கு வால் பயிற்சி தரேன் அப்படின்ட்டு கூட்டு போய் வால் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த ராணி வர இனிய ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. ஒரு வேளை சேச்சா ராணி அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்ட்டு அந்த அஸ்டண்ட் பொண்ணு தான் சொல்லி, ஒரு ஐடியா பண்ணுவோமா, என்ன ஐடியா,
பேசாமல் அவனை நம்ம பக்கம் இழுத்தலாம். என்ன சொல்கிற? ஆமாம், அங்கே இருந்துட்டு தளபதி ஏன்ட்ட இருந்தால் தானே அங்கே அவன் இருப்பான், அதனால நமக்கு அடிமையாக கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கும்போது இது நல்ல ஐடியா அப்படிங்கிற மாதிரி ராணி ஒரு பிளானை போடுறாங்க. லேட்டாக தூங்க போனோன்னே ஹீரோ கேட்குறான், எதுக்கு இவ்வளோ லேட்டாக வர? அதுவா, நான் வந்துட்டு பேரரசர் கூட சேர்ந்துட்டு நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். என்ன பயிற்சி? வால் பயிற்சி. அதை நான் கற்று தர மாட்டேனா? உன் கூட போட்டி போட்டு ஒன்றை சண்டை போடுறதுக்கு வாங்கிட்டு எப்படி கற்றுக்க முடியும்? நீ ஏதாவது ட்ரிக் வச்சு ஏதோ தோக்கடிச்சிட்டேன்னா இந்த மாதிரி சில்லித்தனமாக நான் பண்ண மாட்டேன். சரி சரி, நாளைக்கு போட்டியில் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷத்தோட போய் தூங்க போகிறா. நாள் போட்டி ஆரம்பிக்குது. ஹீரோயின் சண்டை போட போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் சண்டை போடுற மூவ் எல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியான மூவாக இருக்குது. அங்கே தான் பேரரசரை இவ்வளோ நேரம் நம்ம காமெடியாக பார்த்துட்டு இருந்தோம்ல, அவரும் ஒரு புத்திசாலி ஆள் தான் அப்படிங்கிறத அங்கே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஹீரோயின் போடுற ஒவ்வொரு மூவுமே, அந்த சண்டை போடுற ஒவ்வொரு மூவுமே ஹீரோவும் பேரரசரும் சின்ன வயசுல சண்டை போட்டு ஒரு மூவ். அதுவும் ஹீரோ ஃபேமிலிக்கான ஒரு டெக்னிக்கான மூவ். அந்த மூவ்லேருந்து தப்பிக்கணும்னா அது ஹீரோ ஃபேமிலியால் மட்டும்தான் முடியும். அந்த பிளட்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும். இதில் அவன் தப்புஸ்டா, ஹீரோ மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேத்துக்குமே அங்கே பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் பறந்து மேலே ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி அப்படியே ஹீரோ அட்டாக் பண்ண வரும்பொழுது அவர் எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் கத்தியை வந்துட்டு ரிவர்ஸில் விட்டா ஹீரோவை சுற்றிட்டு வந்து கரெக்டாக அது இன்னொரு கையில் நிற்கும், ஹீரோவோட கையில். அந்த மாதிரி தான் அங்கே ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இது அந்த மூவ் ஆச்சு அப்படின்னு. ஆனால் ஹீரோவோட கையில் வந்துட்டு காயம் பட்டுடுது. அப்போது பேரரசருக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு டவுட் வருது. உண்மையிலே அவன் வந்துட்டு அவனாக இருந்திருந்தா இந்த டெக்னிக் அவன் தடுத்திருப்பான். ஆனால் அவனுக்கு காயம் பட்டுடுச்சு அப்படின்ட்டு. காயம் பட்டோன்னே ஹீரோனுக்கு மனசே தாங்கல. ஐயோ, என்னால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ நான் தான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்துட்டு நம்ம பேரரசர் வந்துட்டு மருத்துவரை கூப்பிடுங்கன்னு உடனே ஓடி போகிறா ஹீரோயினே. ஏன்னா தன்னால் இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு ஒரு குற்றம் வச்சு வேற பேரரசர் வந்துட்டு ஹீரோ கூடயே போகிறாரு. ஹீரோ கூடயே போயிட்டு, ஐயோ கத்தி ரொம்ப பாஞ்சிருச்சோ, நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்திருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு கொஞ்சம் சட்டையை விலக்கி, அந்த சின்ன வயசில் இவங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுத்தப்ப நம்ம பேரரசர் வந்துட்டு தெரியாமல் ஹீரோட நெஞ்சில் ஒரு கத்தி இறக்கியிருப்பாரு. அந்த தழும்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நைஸாக ட்ரெஸ்ஸை வெறுக்கி பார்க்கும்போது அங்கே ஹீரோக்கு அந்த தழும்பு இல்லை. சார் குழப்பத்தோட கண்டிப்பாக அப்போது அவன் வந்துட்டு இவர் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலே அவர் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோனை வந்துட்டு மருத்துவரை கூப்பிட்டு வந்துடுறா. அவள் கூப்பிட்டு வந்தோடனே, ஏன் இவ்வளோ பதற? இல்லை என்னால் தானே இப்படி ஆச்சு, நான் இவர் இனிமேல் இங்கேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பேரரசர் சொன்னோன்னே, சரி பத்திரமா பார்த்துக்கோ, நீயும் பத்திரமா இருந்துக்கோ. இவர் என்ன சொல்கிறாருன்னா, காய் கொஞ்சம் ஆழமாக தான் பார்த்துட்டு நீ கொஞ்சம் 3 வேளைக்கு இருந்து கரெக்டாக மருந்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அவன் மன்னிப்பு மேலே மன்னிப்பு கேட்குறா. என்னால் தான் இப்படி ஆச்சு, நான் தான் தப்பாக பண்ணிட்டேன். இதில் உன்னோட தப்பும் இல்லை, நீ சீக்கிரமாக வந்துட்டு ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்ட, நான் கொஞ்சம் என்னோட கவனத்தை செதற விட்டேன், அதுதான் இதில் பிரச்சனை அப்படின்ட்டு. ஹீரோவுக்கும் ஹீரோயின் மேலே இந்த டவுட்டு கொஞ்சம் மிஸ் ஆகுது. என்ன விஷயம்னா, எல்லா வித்தையும் தெரிஞ்சிருந்தா இந்த வித்தையும் பக்கவாக தெரிஞ்சிருப்பா. ஒரு வேளை இவ கொலையாளி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இவ தான்ப்பா அவனை ஃபஸ்ட்டு கோடு போட்டது. சரி, அவரோட அசிஸ்டண்ட்டை என்ன பேசிட்டு போயிருக்காருன்னா, நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிறீங்க, அது 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், நீங்கள் இன்னும் குழப்பிக்காதீங்க அப்படிங்கிறப்ப அப்போ தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஆடுறாங்க. என்ன விஷயம்னா, பேரரசர் ஆணை போட்டு தான், அதுவும் அவர் சின்ன வயசாக இருந்திருப்பாரு, அப்போ அவரோட சீலை வாங்கிட்டு வந்து தான் ஹீரோட ஃபேமிலியே துரோகி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போட்டு தரல முடிவு பண்ணியிருப்பாங்க. ஹீரோவுக்கு என்ன கோவம்னா, பேரரசர் தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோவம். அதை நினச்சி இவனும் குற்றவாளிச்சல கொஞ்சம் துவைச்சிட்டு இருக்காரு. அப்போ அவன் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் குழந்தை என்ன முடிவு எடுக்குன்னே தெரியாத இருந்த வயசில் உங்கள் கையில் ஒரு பொம்மை மாதிரி உங்களை ஆட்டி வச்சு அப்படி பண்ணிட்டாங்க, இதில் உங்கள் தப்புமே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராரு. அதுக்கப்புறம் ஹீரோ ராணி தான் பார்க்க வராங்க. அவரை நல்லா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு, நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், அது எனக்காக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, என்ன ஹெல்ப்பு? இனிமேல் ஹீரோயின் ஏற்கூடயே இருக்கட்டுமா அப்படிங்கிறப்ப அடுத்த நிமிஷம் போய் பெட்டி படிக்கலாம் தூக்கி போட்டு ஹீரோயின் ராணி கூட அனுப்பிச்சி வச்சுறாங்க. ஐயோ, என்னை அதை அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறா. ஆனால் ஹீரோ கதவை சாத்தி வெளியில் அவள் தூக்கி போட்டுடுறான். அங்கே போனால் ராணி இருந்துக்கிட்டு, என்ன ரொம்ப ரொம்ப பிகு பண்ணுற, அதுவும் என்கிட்டலாம் வரமாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். சேச்சே ராணி அப்படிலாம் உங்கள்கிட்ட பண்ண முடியுமா? என்ன இருந்தாலும் எங்கள் டோலரோட பொண்டாட்டி ஆக போகிறீங்க. எது டோலரா? ஆமாம்மா, என்ன அழகாக இருக்கீங்க, என்ன அம்சமாக இருக்கீங்க, அவருக்கேற்ற ஒரே பொண்ணு நீங்கள் தான் அப்படின்ட்டு ஐஸ் மேலே ஐஸ் வச்சிட்டு இருக்கிறா. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அஸ்ட் எடுத்துட்டு,
அப்படிலாம் யோசிக்காத, எங்கள் ராணி அழகு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு உனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வச்சுருக்கேன். என்ன பொறுப்பு? என்னோட பெருமைகளையும் என்னோட அழகின் ரகசியங்களையும் என்னோட அழகினோட அருமைகளையும் இப்போ என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் நீ ஒரு புக்காக எழுதணும். அதுக்கு நான் எழுதிட்டா போச்சு அப்படிங்கிறப்ப ஒரே நாள் எழுதணும். எது ஒரே நாள் இல்லையா? அது ரொம்ப கஷ்டம் ராணி அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா? அப்போ ஒரே நைட்டில் எழுதிட்டேன் அப்படின்ட்டு ஒரே நைட்டில் உட்காந்து எழுத விட்றாங்க. அதுவும் பக்கத்தில் 2 காவலாளிகள். இதில் நீ தப்பாக எழுதாமல் தூங்கிட்டின்னு வச்சுக்க, ஒரு பக்கத்துலேருந்து கட்டடி விழும், இன்னொரு பக்கத்துலேருந்து கத்தி குத்து விழும். எது உன் இஷ்டமோ நீ எழுதுறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க கவிதையாக கட்டுரையாக எழுத விட்றாங்க. ஆகா, இது என்னடா கும்பி பாகம் புது பாகமாக இருக்குது அப்படின்னு அவ கண்ணு மொழி பிதுக்க எழுதிக்கிட்டு இருக்கிறா. காலையில் ஹீரோயின் போயிட்டு ராணிக்கிட்ட நான் அவருக்கு மருந்து கொடுக்கணும், அதனால் ஓடி போயிட்டு வந்துடவா? ஓடி போயிட்டு வந்துடணும், ஓடி போயிடக்கூடாது. ஓகே, ஐயோ ராணி அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு அங்கே ஓடிட்டு கதவை தட்டிக்கிட்டு, ஐயோ தளபதி கதவை திறக்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்கள் காட்டின பாசத்தை கூட அவங்க காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஹீரோ எழுந்திருக்கிறான். ஆனால் ஒரு பக்கம் கண்ணை ஹீரோயின் அடித்ததால ஒரு மாதிரி வீங்கி போயிருக்குது. அதை நினச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறான், கதவை திறக்கவே மாட்டேங்கிறான். அங்கே போனால் அந்த லேடி என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்ததால் உனக்கு ஒரு சிறப்பு தண்டனை இருக்குது அப்படின்னு கையை ரெட்டி பிடிக்க வச்சு காலில் கிச்ச ஊட்டி விட்றாங்க. ஐயோ கொடுமை முடியலங்கிறப்ப அவள் சொன்ன டைமுக்குள்ளே புக்கு எழுதி முடிக்காதால அவளோட ரத்தத்திலேருந்து எழுதணும் அப்படின்ட்டு அவள் கையில் ஒரு கோடும் போட்டு விடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு கொண்டாந்து ஹீரோ கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறா. என் கையில் வேற கோடு போட்டாங்க தெரியுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க என்ன இருந்தாலும் ராணி, அவங்க கிட்டே போ, அவங்கள எதிர்த்து நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அவள் அப்படியே ஃபீலிங்கில் போயிட்டு ஒரு ரோஜா பூவை தான் நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துருக்கா. ஹீரோ கூட இருப்பாங்களா அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இவரோட ப்ரோ, அந்த மந்திரவாதி ப்ரோ, அவங்கெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இவ சோகத்தில் தானே படுத்துருக்கா, அதுவும் போட இன்னொரு பூ வச்சுட்டு அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கியா, எனக்கு ஒரு ரேடியாக சமாதி கட்டிடாதீங்க, இல்லை போகிற போக பார்த்தா நீ கூடிய சீக்கிரத்தில் அப்படி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஐயையோ எதை வேற ஞாபகப்படுத்துகிறாங்களே, இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் செட் ஆகாது, நம்ம பேசாமல் இங்கே கொல்லிக்காமல் ஓடிட வேண்டியதான் அப்படின்னு ராஜினாமா லெட்ரு எழுதி அதை கரெக்டாக வைக்கிறா. அங்கேருந்து இன்னொரு அசிஸ்டண்ட் ஓடி வந்துட்டு, ஏய் என்னாச்சு, பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கிற, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, ரொம்ப பசிக்குது, போயிட்டு நகரத்தில் போயிட்டு நான் ஒரு பன்னு வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அப்படியா, எனக்கு 2 பன்னு சேர்த்து வாங்கிட்டு வா அப்படின்றாவன். ஆட பாரி, ஒரு அக்கறை கிடையாது, பேக்கை தூக்கிட்டு நிற்கிறேன், எங்கே போகிறேன்னு கேட்க வேண்டியதானே, அதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்ட்டு அவன் வச்ச நெட்டுலேயே புக்கை அடுக்கி வச்சுட்டு போயிடுறான். என்னடா இது, கேட்டை தாண்டுற வரைக்கும் நம்மளை திருப்பி கூப்பிட யாருமே இல்லையே, என் டோலர் கூட காணுமே அப்படிங்கிற மாதிரி அவள் திரும்பி தன்னை யாராவது திரும்பி கூப்பிடுவாங்களான்னு பார்த்துட்டே போகிறான். அந்த நேரத்தில் அங்கே வந்துட்டு புக் வைக்க வந்தான்ல, அவன் வந்துட்டு ஹீரோயினை நில்லு அப்படின்னு கூப்பிட்றப்ப, ஆகா பரவாயில்லடா உனக்காவது என் மேலே பாசம் இருக்குது அப்படின்ட்டு அவன் ஓடி வந்து பக்கத்தில் வந்துடு, என்னை திருப்பி கூப்பிட வந்தியாடா? சீச்சி, திருப்பி கூப்பிடலாம் வரல, நான் இங்கேருந்து நானும் வெளியில் போகிறேன், அப்படியே சேர்ந்து போவோமான்னு பார்த்தேன், நீ ரொம்ப ஸ்லோவாக நடந்து வர, அதனால் நானே முன்னாடி போய்க்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடி போகிறோம். என்னடா இது என்ன அப்படின்ட்டு இவ போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற காவலனே கடுப்பாயேம்மா போறியா இல்லையா, நான் கதவை சாத்தணும். இந்த நேரத்தில் உன் பொறுப்பு உணர்ச்சியை காட்டு, எவனாவது அட்டாக் பண்ணால் மட்டும் கதவை திறந்து வச்சிரு, கபரு ரொம்ப பேசினேன் ஜெயிலில் தூக்கி போட்டுருக்கும்போது நம்மளை தடுக்க யாருமே இல்லை, நம்ம வெளியில் போயிடுவோம் அப்படின்னு ஹீரோயின் வெளியில் கிளம்பிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன கலவரம் ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.